நேர்கள் அனைவருக்கும் ஆகா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. இந்த ஆகா சீரியல் ஒரு தாய் தன்னுடைய 3 பிள்ளைகளை பெரிய பணக்கார வீட்டுக்கு கட்டி கொடுத்து தானும் இன்பமாக இருக்க வேண்டும், தன்னுடைய 3 பிள்ளைகளும் இன்பமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக மிகவும் ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் 3 பிள்ளைகளையும் பணக்கார குடும்பத்துக்கு கட்டி கொடுக்கின்றாள். அந்த கட்டி கொடுக்கின்ற சமயத்தில் 3 பிள்ளைகளுள் இந்த ஐஸ்வர்யா என்கின்ற பிள்ளையின் மூத்த பிள்ளையின் அதாவது கணவன் மிகவும் குடிகாரனாகவும் அவனுடைய மாமியார் ஐஸ்வர்யாவுக்கு மிகவும் கொடூரமான விளைவுகளை ஏற்படுத்துகின்றவளாகவும் காணப்படுகின்ற சமயத்தில் அவர்களிடமிருந்து தான் எப்படியோ காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஐஸ்வர்யா பல வகையான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கின்றாள். இவ்வாறான இந்த முயற்சிகளுக்கு உட்படுகின்ற வேளையில் ஐஸ்வர்யா கர்ப்பமாக இருக்கின்ற விடயம் டாக்டரின் மூலம் தெரிந்து கொள்ளப்படுகின்றது. இந்த கர்ப்பத்தை தாங்கள் எப்படியோ கலைக்க வேண்டும், அதாவது ஐஸ்வர்யாவை கர்ப்பத்தை கலைத்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்ற நோக்கத்துக்காக பலவாறான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த முயற்சிக்கு அதாவது இடைஞ்சலாக பல வகையான ஆலோசனைகளை இந்த கௌதமின் மாமியார் ஆகியோரின் சூழ்ச்சிகளை முறியடிப்பதற்காக மகாவும் தன்னுடைய தங்கையான மகாவும் சூர்யாவும் பலவாறான ஆலோசனைகளை ஐஸ்வர்யாவுக்கு எடுத்து கூறுகின்றனர். இவ்வாறான ஆலோசனைகளை ஐஸ்வர்யா ஏற்றுக்கொள்ளுகின்ற அதே சமயத்தில் இவ்வாறான பிரச்சினைகள் ஐஸ்வர்யாவுக்கு ஏற்படுகின்றது என்பதை பிரபாவும் மகாவும் இன்னும் பல ஐஸ்வர்யாவின் குடும்பத்தினரும் அறிந்து கொள்கின்றார்கள். இந்த பிரச்சினைகளிலிருந்து ஐஸ்வர்யாவை எப்படியோ மீள வேண்டும் என்பதன் நோக்கமாக பலவாறான முயற்சிகளை எடுத்துக்கொள்கின்ற சமயத்தில் ஐஸ்வர்யாவின் இந்த கர்ப்ப விடயம் மகாவுக்கும் மகாவினுடைய அம்மாவுக்கும் தெரிகின்றது. இந்த கர்ப்பத்தை எப்படியால் இல்லாதொழித்து இவளை வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்பதே இவர்களுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கௌதமின் அம்மாவினதும் நோக்கமாக இது காணப்படுகின்றது. இவ்வாறான இந்த சூழ்ச்சிகளிலிருந்து ஐஸ்வர்யா மீள தன்னுடைய கணவனோடு சந்தோஷமாக வாழ வேண்டும், ஐஸ்வர்யாவின் மாமியாரை எப்படியோ இந்த சூழ்ச்சிகளிலிருந்து அவளை துரத்த வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு மகாவின் ஆலோசனை கிணங்க பல வகையான ஏற்பாடுகள் இதில் எடுத்தாளப்படுகின்றன. இந்த ஏற்பாடுகளை கருத்தில் கொண்டு மகா ஐஸ்வர்யா தன்னுடைய வேலைகளை ஆரம்பிக்க தொடங்கிவிட்டாள். கோயிலுக்கு செல்லுகின்ற போது கௌதம் எண்ணெயில் வழுக்கி விழ வேண்டும், அவளுடைய கர்ப்பம் இல்லாமல் ஆக வேண்டும் என்ற நோக்கத்துக்காக எண்ணெயை அந்த எண்ணெயை ஊற்றுகின்ற பொழுது ஐஸ்வர்யா நடந்து வருகையில் அவள் சற்றென வழுக்கி விழுகின்ற போது வேளில் அவளுடைய வயிற்றுப்பகுதி குத்தப்படுகின்ற சமயத்தில் அவள் காப்பாற்றப்படுகின்றாள். இதற்கு பரிகாரமாக கோயிலில் காணப்பட்ட பூசாரி இந்த மாமியாரும் இந்த ஐஸ்வர்யாவின் கணவனும் இதற்கு பரிகாரமாக பல வகையான பரிகாரங்களை செய்ய வேண்டும், இதற்கு பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துக்கிணங்க ஐஸ்வர்யாவின் மாமியாருக்கு 50 தேங்காய் உடைக்க வேண்டும், கௌதமுக்கு நாக்கில் வேல் குத்த வேண்டும் என்று பல வகையான பரிகாரங்கள் அங்கே சொல்லப்படுகின்றன. இவ்வாறான பரிகாரங்களுக்கு மத்தியில் இவர்களை எப்படியோ திருத்தி தானும் அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ வேண்டும், தன்னுடைய குழந்தையும் சந்தோஷமாக வாழ வேண்டும், தன்னுடைய அம்மாவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், தன்னுடைய குடும்பத்தினர் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதே மகா ஐஸ்வர்யாவுக்கு கொடுத்த ஆலோசனையாக இதில் அமைந்து காணப்படுகின்றது. இந்த ஆலோசனைக்கு இணங்க சகல நடவடிக்கைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து ஐஸ்வர்யா மிக விரைவில் மீளுவாள் என்பது
எதிர்பார்க்கப்படுகின்றது. தாத்தா பாட்டியின் சொல்லுக்கிணங்க கௌதமின் அம்மாவும் ஒரு சல்லி துளி கூட, அதாவது நீ இந்த சொத்திலிருந்து பங்கு எடுத்து என்ற காரணத்திற்காக ஐஸ்வர்யாவின் குழந்தை நல்ல முறையில் பெற்று எடுக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக 2 பேரும் இந்த சொத்துக்காக ஐஸ்வர்யாவை அதாவது பராமரிப்பது போல் அதாவது நாடகமாடுகிறார்கள். இந்த நாடகத்துக்கு விடை பெற்று கொள்ளும் நேரம் மிக விரைவில் ஏற்படுகின்றது. மகாவின் ஆலோசனைக்கு இணங்க அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஐஸ்வர்யாவும் கௌதமும் ஒற்றுமையாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும். தனது அனைத்து குடும்பத்தினரும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதே மகாவினுடைய ஆலோசனையும் மகாவினுடைய அம்மாவினுடைய ஆலோசனையுமாக இது அமைந்து காணப்படுகின்றது. விரைவில் இதற்கு தீர்க்கமான ஒரு நல்ல முடிவு எதிர்பார்க்கப்படுகின்றது. இவ்வாறாக ஆகா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நேர்கள் அனைவருக்கும் மிகவும் சுவாரஸ்யமான கதைப்பகுதி மிக விரைவில் அதாவது காத்திருக்கின்றது. சரி, மீண்டும் நாங்கள் சந்திப்போம்.